நம்ம இந்தியால, நம்ம லோக்கல்ல கிடைக்கக்கூடிய சூப்பர் ஃபுட்ஸ், அதாவது நியூட்ரிஷியஸ் ஃப்ரூட்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ எவ்ரிஒன். நியூட்ரிஷியஸ் ஃப்ரூட்ஸ் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1ல நான் பனானாவ தான் சொல்லுவேன். பனானா பார்த்தீங்கன்னா, ஈஸிலி அஃபோர்டபுள். ரொம்ப சீப்பாவே எந்த வாழைப்பழமா இருந்தாலும் சரி, நீங்க தேடி தேடி சாப்பிட்டா மட்டும் தான் வாழைப்பழத்தில ஹெல்த் இருக்குன்னு கிடையாது. வாழைப்பழத்தில நீங்க எந்த வகையான வாழைப்பழம் சாப்பிட்டாலுமே அது ஹெல்த்தி தான். ஒண்ணொண்ணுத்துலயும் ஒரு ஒரு சின்ன சின்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து சிலதுல ஜாஸ்தியா இருக்கு, சிலதுல சில விஷயங்கள் இல்லாமலும் இருக்கு. பட் ஸ்டில் எந்த வாழைப்பழமா இருந்தாலும் அது கம்பேரேட்டிவ்லி நீங்க உங்க இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸை விட ஹெல்த்தி தான். நம்ம நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும் வாழைப்பழம் தான் ஒரு சிறந்த பழம்னு சொல்லி சஜஸ்ட் பண்றாங்க. நியூட்ரிஷியஸ் ஃப்ரூட்ல செகண்டா நான் சஜஸ்ட் பண்றது கோவா. இந்த கொய்யாவை பொறுத்த வரைக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸும் ரொம்ப கம்மி. டயபெட்டிக் பேஷண்ட்ஸுமே கூட தாராளமா ஒரு நேரத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் கொய்யா முழுசா சாப்பிடலாம். இந்த கொய்யா பழத்தை பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சை விட, கிவியை விட கொய்யா பழத்துல பல மடங்கு அதிகமான விட்டமின் சி இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் சி தான் வந்து நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப அவசியம். அதோட ஈவன் டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கும், அனீமியாவை சரி பண்றதுக்கும் கூட நமக்கு விட்டமின் சி அவசியம் வேணும். இந்த விட்டமின் சியை பார்த்தீங்கன்னா கோவால அபண்டன்டா ரிச் விட்டமின் சி சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கொய்யா பழம் தான். இந்த கொய்யா பழத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸியாக அவைலபிளாக நம்ம லோக்கல் மார்க்கெட்ஸ்லேயே நிறைய ஈஸியாக எப்போவுமே ரொம்ப நம்ம கிவியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சீப்பரான ஒரு பழம்னு சொல்லலாம். இதுவும் நம்ம வீட்லேயே ஈஸியாக விளையக்கூடிய ஒரு பழம். இந்த கொய்யா பழமும் நம்ம டெய்லி ஒரு பழம் எடுத்துக்கிறது நம்மளை ரொம்ப ஹெல்த்தியாக ஆக்கும். மூணாவதாக நான் சஜஸ்ட் பண்ணுற பழம் பப்பாயா. நம்ம பப்பாளி பழத்தை பொறுத்த வரைக்கும் விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி வந்து ரொம்ப அபண்டண்ட்டாக அதில் இருக்குது. தென் பெப்பைன்னு சொல்லக்கூடிய ஒரு டைஜஸ்டிவ் என்சைம் இந்த பப்பாயால இருக்குது. இது காமனாக இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இன்டைஜஷன் சம்மந்தமான பிளாட்டட் அப்டமன், அசிடிட்டி, அந்த நெஞ்சரிச்சலாக இருக்கிறது, ஏப்பமாக வர்றது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை தவிர்க்க பப்பாளி பழத்தை நம்ம டயட்டில் டெய்லியுமே ஆட் பண்ணிக்கிறது நமக்கு நல்ல பெனிஃபிஷியல் ரிசல்ட்டை தரும். அதோட அதில் விட்டமின் ஏ நிறையா இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது, விட்டமின் சி இருக்கிறதுனால நமக்கு எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்ணும். இதுவும் வாழைப்பழத்தையும் கொய்யா பழத்தையும் மாதிரி நமக்கு எல்லா சீசன்லேயும் நமக்கு லோக்கலி அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு பழம். நாலாவதாக நான் சஜஸ்ட் பண்ணுறது ஆம்லா. நம்ம நெல்லிக்காய். நெல்லிக்காயில் அந்த அரை நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம். ரெண்டுமே நமக்கு விட்டமின் சி ரிச் தான். இருந்தாலும் அந்த சின்ன நெல்லிக்காவை விட அந்த முழு காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம்ல, அந்த பெரிய நெல்லிக்காய், இது வந்து இன்னும் நமக்கு விட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்குது. இன்னும் ஹெல்த்தியர். விட்டமின் சி மட்டும் இல்லாமல் அதில் வேறையும் நிறைய நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. இந்த நெல்லிக்காவை நம்ம டெய்லி டயட்டில் ஆட் பண்ணிக்கும் போது நமக்கு ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும், இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும், நம்ம ஹேர் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், நம்ம டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். தென் சுகர் பேஷண்ட்ஸ் இதை டெய்லி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு சுகர் லெவல்ஸ் குறையும். அதோட இதை டெய்லி நம்ம எடுத்துக்கும் போது நம்ம இளமையாகவும் இருக்கலாம்னு நம்ம புராணங்களும் சொல்லுது. தென் அடுத்ததான் நான் சஜஸ்ட் பண்ணுறது மாதுளை. இந்த மாதுளை பழமும் அப்படிதான் நம்ம லோக்கலில் விளையக்கூடிய பழம், இரும்பு சத்து நிறைந்த பழம். ஸோ இந்த மாதுளம் பழத்தையும் நம்ம தினசரியும் நம்ம டயட்டில் எடுத்துக்கும் போது ரத்த சோகை இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். மாதுளை பழத்தை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய சில என்சைம்ஸ் நமக்கு அந்த டிப்ரெஷனை உண்டு பண்ணக்கூடிய நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை குறைக்குதுன்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. ரத்த சோகை உள்ளவங்க, டிப்ரெஷன் உள்ளவங்க, இவங்க எல்லாருக்கும் மாதுளம் பழம் ரொம்ப சிறந்த பழம்.